श्रीसुब्रह्मण्यभुजङ्गम् गिरौ मन्निवासे नराये स्थिरूढा तथा पर्वते राजते स्थिरूढा इदीव ब्रुवं गन्धशैलाधिरूढा सदा वो मुदा मे सदा षण्मुगोऽस्तु. இந்த ஸ்லோகத்தை கூறினால் கைலை தரிசன பலன் கிடைக்கும். ஸ்லோக விளக்கம். என் மலை மீது எவர் ஏறி வருகிறாரோ கைலை மலை மீதேறும் பலன் பெறுவர் என்று கூறுவது போல் கந்தமாதன மலையில் வீற்றிருக்கும் ஷண்முகனை பணிகின்றேன். அறுபடை வீடுகளில் திருச்செந்தூரும் கடற்கரையில் இருக்கும் சந்தன மலையில்தான் இருக்கிறது. இத்தலத்தை கந்தமாதன பர்வதம் என்று சொல்வர். காலப்போக்கில் இக்குன்று மறைந்து விட்டது. தற்போது இக்கோவிலில் 2ஆம் பிராகாரத்தில் பெருமாள் சந்நிதி அருகிலும் வள்ளி குகைக்கு அருகிலும் சந்தனமலை சிறு குன்றாக இருப்பதை காணலாம். குன்றாடும் குமரனுக்கு ஹரஹரோகரா. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. முத்தான முத்து குமரா முருகையா வாவா, சித்தாடும் செல்வ குமரா சிந்தை மகிழவாவா. முத்தான முத்து குமரா முருகையா வாவா, சித்தாடும் செல்வ குமரா சிந்தை மகிழவாவா. நீயாடும் அழகை கண்டு வேலாடி வருகுதையா, வேலாடும் அழகை கண்டு மயிலாடி வருகுதையா, மயிலாடும் அழகை கண்டு மனம் ஆடி வருகுதையா, மனமாடும் அழகை கண்டு மக்கள் கூட்டம் வருகுதையா. முத்தான முத்து குமரா முருகையா வாவா, சித்தாடும் செல்வ குமரா சிந்தை மகிழவாவா. பன்னீரில் குளிக்க வைத்து பட்டாடை உடுத்துனக்கு சந்தனத்தால் சாந்தெடுத்து அங்கமெல்லாம் பூசி வைத்து, பன்னீரில் குளிக்க வைத்து பட்டாடை உடுத்தி வைத்து சந்தனத்தால் சாந்தெடுத்தும் அங்கமெல்லாம் பூசி வைத்து, நீர் பூசி திலகம் இட்டு நெஞ்ச